கல்லு கணக்கா இருக்கான் பாரு என் பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துகிட்டு. போயா என் கண்ணு முன்னாடி நிக்காதடி போயா. யாமங்கத்த என்கிட்ட வெடிச்சு உளியா. அணுகுண்ட கொளுத்தி உன் மேல போடலையேன்னு சந்தோஷப்படுக்கிறதுக்கு மேல எனக்கெல்லாம் மறுபடியும் வெப்பராளத்துக்கு என் பிள்ளை எங்க போய் கிடந்து தவிக்கவோ தெரியலையே கடவுளே. சாப்பிடாம கடந்துகிடாதே கடவுளே. தொலைஞ்சொன்ன பேருக்க மாட்டாடி, இப்ப வருவாட்டி, சும்மா இரு. வருவா. இப்படிதான் நீ சொன்னா அந்த விண்மீன் உடச்சலே இப்படிதான் சொன்னா இவே. உன்னாலதான் எனக்கு பயமா இருக்கு. நான் கூட கொஞ்சம் தைரியமா இருப்பேன். நீ அழுது என்ன பயம் காட்டிட்டே இருக்கா? பயல்ல கட்டியாவளா இவனை பயல்ல கட்டியாவலாம் தியாகி படம்ல கட்டியாவே இவன் பயம் கட்டதுக்கு குறுக்கு நாய். என் பிள்ளை இப்ப வரல, நீ செத்தா இந்த சுடிதார ஃபர்ஸ்ட் மாத்திட்டு வா. என் கண்ணெல்லாம் கூசு பேரு போ. சுடிதாரோடி வராத, சட்ட பேண்டோடி வா, இல்லைன்னா உங்களை கொண்டுருவேன். தெரியும் காட்டு வாசி மாதிரி தெரியும். இந்த அனிஸ் பையன் தேடி போனானா, எங்கதான் போனானா தெரியல. ஒரு போனாவது பண்ணி சொல்லலாம்ல. ஐயோ போதுமா, இது அழகா இருக்கா? ஆமா, இவனுங்க மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வராவே அழகா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். இரு மஞ்சாட்ட இரு. டென்ஷன் ஆகாத மங்காத்தா, எனக்கு எதுக்கு இப்ப வரணும்னு தோணும். நிலா வரோம் போ. அமாவாசை தானா, வெளியே போய் பாரு. நிலாவே வராது, அதே போல என் பிள்ளையே வராது. ஐயோ அமாவாசை நீ பாத்து என் பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டானே பாவி. மர்மம் வந்துட்டாவ. மர்மம் நீங்க சிரிச்சிட்டு வந்திருக்கத பார்த்தா மர்மோனே எங்க எங்க என் பிள்ளை எங்க என் பிள்ளை எங்க மர்மோனே. எடி நீ போச்சுல வேற தாவணி எடுத்து போனேன். இது என்ன நீ வேற தாவணி போட்டு வந்திருக்கா? மர்மோனா நீங்க இதை எங்க பிடிச்சியா? இந்த கிறுக்கனை எங்கலாம தேடிட்டு வந்தான். அப்படியா? என் ஆமக்களை எல்லாம் இப்படி பயம் காட்டிட்டா. வீடு காட்டி கொடுத்தியா? மங்காத்தா உனக்கு தெரியும்ல மங்காத்தா, எனக்கு கொஞ்சம் மறதி உண்டுன்னு நான் மறந்துட்டேன் பாத்துக்க. உன்னையும் கட்டி வச்சு இவ்வளவு நாள் சோறு போட்டுட்டு இருக்கேன் பாரு. மூலமங்கனமே மூலமங்கனமே. பாட்டி போய் குளி போ. எங்கெல்லாமோ போய் சுத்திக்கிட்டு வந்திருக்கா பைத்தியம் போ. கிழிச்சா ஒரு போன் படிச்சலன்னு கூட கிடையாது. ஏன் நம்பர் ஒன்று கிடையாது. எங்க போவியா? முத ஒருத்தி ஓடி போயிட்டால, அதனால பயமா தானே இருக்கும். எங்க ஓடி போயிருவியலோன்னு. இப்போ உனக்கு சந்தோஷமாமா? இனி என்ன கண்ணில் காண விடுவியா? சி பேர் அந்தல. தேங்க்ஸ் மர்மோனே. சாப்பிட்டு போங்க சரியா? நல்லது தமிழ் மூலம் உங்களுக்கு போன் பண்ணனால இவ்வளவு சீக்கிரமா தான் வந்தா. இல்லன்னா எப்போ வருவாளோ அதுக்கு முன்னாடி வாயில கொண்டு இருப்பாங்க. என்ன ஹாப்பியா? என்ன துணி எல்லாம் துவைக்காம கிடக்கு தோவ போ. இவ்வளவு நேரம் சொகுசாது சோப்பால இருந்துட்டல்ல. சடியெல்லாம் தூக்கி கையெல்லாம் ஒரே வலிமா. வலிச்சாலும் பரவாயில்ல. என் துணி எல்லாம் சாஃப்ட்டா தான் இருக்கு தோவ போ. வாஷிங் மிஷின்ல போடட்டா? வாஷிங் மிஷின்ல போட்டா ஒரு மாதிரி நரச்ச மாதிரி ஆயிரும் இருக்கா. கையால அழகா சோப்பு போட்டு தோவ போ. உள்ள அழுக்கு துணி எல்லாம் பறக்கி போடே வந்து தோவ ஓடியா. மசன்னு ஒரே இடத்துல உருளாத ஓடியா. எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா. உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி. சஃபியா சஃபியா. ஹலோ சோபி. நான் நல்லாவே இல்ல சோபி. நீதான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறியே. உங்க அண்ணன் உன்னை என்கிட்ட பேசவே விட மாட்டேங்க. அப்புறம் எப்படி நான் ஹாப்பியா இருப்பேன்? சரி சோபி, நான் அவனை கண்டு பயப்படல. அத பத்தி பேசதான் நான் உனக்கு போன் பண்ணேன். அது ஒரு பெரிய கதை. சோபி, உங்க அண்ணன் இருக்கான்ல அனிசு, அவன் நிலாவுக்கு மேல ஏதோ ஒரு சின்ன அஃபேர் இருக்கு அவனுக்கு. ஆமா அப்படிதான். ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னு நீ நினைக்கிற? அது எப்படி நீ சொல்ற சோபி? என் கண்ணால நான் பாத்துட்டு இருக்கேன். நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? சோபி, ஏன் சோபி இப்படி கிடந்து கத்துற? கொஞ்சம் அமைதியா பேசு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்க அண்ணனுக்கு மிந்தி நிலாவை பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். இப்ப கொஞ்ச நாளாதான் அவன் மேல இவனுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு நாள் அவள் ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்திருந்தா. அப்போ அனிஸ் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தானா. அவளை மீட் பண்ணான். அதுவும் அந்த வின்சி வந்து வேற யாரையும் லவ் பண்றேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாலா. இவனுக்கு அந்த லவ் ஃபெயிலியர்ல தாங்க முடியல. அதெல்லாம் கோயிலுக்கு போன உடனே அவன் வந்து திடீர்னு தாவணி போட்ட நிலாவை பார்த்தானா. நிலா வந்து தாவணியில வந்திருந்தாளா. அதுல அவன் அப்படியே சறுக்கிட்டான். ஆமா சோபி, இதான் நான் உன்கிட்ட சொல்லணும். உன்கிட்ட எதுவுமே நான் மறைக்க மாட்டேன்னா. இதை உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்.
ஐயோ இன்னைக்கு வந்து நிலாவை காணலன்னு சொல்லி உங்க மாமா ஃபோன் பண்ணியிருக்காரு அனிஸுக்கு. இவன் ஊர் ஃபுல்லா தேடி என்னையும் மலையில நனைய வச்சு. இனி நான் சுத்த மாட்டேன். இந்த பிசினஸ்ல என்ன சேக்கறேன்னு சொன்னாலும் அதனாலதான் இன்னைக்கு என்னாச்சுன்னா அப்புறம் நிலாவை தேடி கண்டுபிடிச்சி அவ ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டீங்க டீ கடையில. அதான் எனக்கும் தெரியல, எனக்கே கேவலமா இருக்கு. நீ சொல்லு சரியா, அவங்க அம்மாட்ட சொல்லு. சரி ஆனா நான் சொன்னேன்னு வெளியே வந்துடக்கூடாது. சோபி அப்புறம் என்கிட்ட நீ பேசல, உங்க அண்ணனை பத்தி சொன்னோன்னு கட் பண்ண போற. சபாஷ் சபாஷ். என்ன நடக்குவீங்க? சோபி வாயமுடு, என்னத்த பேசிட்டு இருக்காங்க? முனி இது சரியா? முனி இது சரியா? அவன் செய்யறது சரியா? வரட்டு இன்னைக்கு அவன் வர்றது வரைக்கும் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். எப்படியோ என் தாவணி என் தேவதையை பார்த்துட்டேன். என்ன இவ இங்க உட்கார்ந்துருக்கா? வேலை விஷயமா தான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. நான் எப்பவுமே வேலை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். உனக்கு போனா நீ தனியா போ, உனக்கு தான் கார் டிரைவிங் தெரியுமே. நான் கார்ல ஒண்ணும் போகல, சும்மா நடந்துதான் போயிட்டு வந்தேன். இந்த மலையில எப்படி கார் எடுத்துட்டு போறது? என்ன மாறினாங்க? அப்படியே தான் இருக்கு. சீ சீ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, என் மனசுல 1000 விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ குழந்தை கிடையாது, நானும் குழந்தை கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. அப்படியெல்லாம் பேசாத. எனக்கு என்ன 2 hours தான் ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுக்கிட்டு நம்ம வெளியே போலாம். சரியா? நிஜமாடி லூசு. சரி நீ வெயிட் பண்ணு, நான் அந்த கான்ஃபரன்ஸ் கால் ஒரு மீட்டிங் மட்டும் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம். சரியா? சரி பாலு, நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினா ஆள் கரெக்ட் ஆயிருது. எப்பா இதான் சான்ஸ். இந்த ஊரை ஃபுல்லா அப்படி சுத்தி பார்த்தறணும். இந்த கிராமங்களும் பச்சை பசேல்னு இடமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பறவைகளோட சத்தமும் எவ்வளவு நாள் ஆச்சு இதெல்லாம் கேட்டு. இன்னைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணணும். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, ஜாலி. எடி சோபி சாப்பிடலையா? நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். நீ ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தோட நான் வர மாட்டேன். இந்த லட்சணத்துல இவனை டூருக்கு வர போறான். டூருக்கு
இவன் வந்துருவானுங்க டூருக்கு. எப்பா அவன் டூருக்கு அனுமதிக்கவே விடாதப்பா. அவன் டூருக்கு வரவே கூடாது. வரட்டு நீங்க இந்த பையன். பிச்சுமணி பாய். நாளை மீட் பண்ணுவோனே. லே பாய். எப்பா வந்துட்டான்? வரட்டு. ஹலோ செல்லகுட்டி, என்ன மருந்து எடுக்கிறதுக்காண்டி வீட்ல உள்ள எல்லாரும் காவல் இருக்காவ பத்தியா? என்ன காப்பாத்த விடாத நீங்களே என்ன பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி செல்லகுட்டி, இதெல்லாம் நமக்கு புதுசா. ஓகே செல்லகுட்டி, இந்த வீடியோல கண்டா